நீங்கள் 2 லோன் வச்சுருக்கீங்க. 2 லோனோ எத்தனை லோனோ வச்சுருக்கிறீங்க. அதில் ஒரு லோன் நகை லோன் இருக்குன்னா, நகை லோனை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நகை லோனு நீங்கள் திருப்பலாம், திருப்பாமல் விடலாம், திருப்பி ரினியூவல் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். மாதம் மாதம் பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை. பெனால்ட்டி வராது, லேட் ஃபீ வராது, எதுவுமே வராது. அதனால் உங்கள்கிட்ட கையில் கேஷ் இருந்துச்சுன்னா மற்ற லோனுக்கு கட்ட பாருங்கள். நகை லோனுக்கு அவசரமே கிடையாது. மற்ற லோன் கட்ட பாருங்கள். மற்ற லோனு கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனால்ட்டி ஃபீஸு மிச்சமாகும், லேட் ஃபீ மிச்சமாகும், இன்ட்ரெஸ்ட்டு மிச்சமாகும். முக்கியமாக இன்ட்ரெஸ்ட் மிச்சமாகும். அதனால் நீங்கள் அதை கட்ட பாருங்கள். அதனால் நகைக்கு பற்றி கவலையப்படாதீங்க. நகை லோனும் மற்ற லோன் இருந்துச்சுன்னா எப்பயுமே அடுத்த லோனு அதர் லோனுக்கு கட்டுங்க. அதில் தான் இஎம்ஐ அது இதுன்ட்டு நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் அந்த லோன் கட்டுங்க. நகை லோனை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதை பற்றி ஒன்றும் கவலை, அதை கண்டுக்காதீங்க. மற்ற லோன் கட்டிட்டு போய் கடைசியாக அதை